யோவான் 8:31 படிக்கலாம். யோவான் 8:31 படிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? நாமெல்லாம் யாரை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் நம்மை நோக்கி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இப்போ கொடுக்கப்படுற உபதேசத்தில் நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா மெய்யாகவே என்ன பண்ணுவீங்க? எனக்கு டீச்சராக இருப்பீர்கள். அடுத்த வருஷம் படிக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. எதை அறியணுமா? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தால் உங்களுக்கு விடுதலை. இன்னைக்கு அநேகருக்குன்னா இல்லை, விடுதலை இல்லை. அப்ப விடுதலைன்னு ஒரு வார்த்தை வரும்போது அங்க என்ன வருது? எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல குறையில விடுதலை கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? யாருக்கிட்ட நம்ம அடிமையா இருந்திருப்போம், இல்லை யாரோட கண்ட்ரோலில் நம்ம இருந்திருப்போம், சுதந்திரமா இருந்திருக்க மாட்டோம். இப்போ நம்ம உலக பிரகாரமாக சொல்றோம்ல, நான் இந்த பிரச்சனை நானே விடுதலை ஆகிட்டேன், இந்த இதுல நான் விடுதலை அடைஞ்சு வெளியே வந்துட்டேன், சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்துட்டேன். அப்போ நம்ம விடுதலைன்றதுக்கு முன்னாடி என்ன வருது? எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம், எதுக்கோ நம்ம அடிமையா இருக்கோம், அதுலேருந்து நம்மளால என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. அப்போ நம்ம இங்கே ஆண்டு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணணும்? விடுதலையாகும். அப்போ அடுத்த வருஷம் நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். கேள்வி வந்துச்சு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற யூதர் எனக்கு சொல்றாங்க, நாங்க எங்க அடிமையா இருந்தோம், இப்ப நாங்க விடுதலை ஆக போறோம். நாங்க தான் யாரு? ஆபிரகாமோட சந்ததி. ஆபிரகாமோட சந்ததினா பாருங்க, அப்ப எப்படிப்பட்டவங்க? யாருக்குமே அடிமையானவங்க கிடையாது, சுதந்திரமாய் இருந்தவர்கள். ஆண்டவர் எப்படி வைத்திருந்தார் யூதர்கள்? அவங்க கேட்கறாங்க, திருப்பி ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, அப்ப நாங்க யாருக்கு அடிமையா இருக்கோம், இப்ப நாங்க எப்படி விடுதலை ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. நம்ம அந்த கேள்வி வரணும், நம்ம இப்போ எதிரில் விடுதலை அடைய போகிறோம்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் மூலமாக நமக்கு விடுதலை, எதிலிருந்து விடுதலை? இந்த ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதுக்கு எதிர்கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் யாருக்குமே அடிமையாக இல்லையே, அப்போ எப்படி நாங்கள் விடுதலையாகும்? அடுத்து படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க கேட்ட கேள்வினா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம், எதில் நாங்கள் விடுதலை அடைய போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அதுங்களா இங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஆபிரகாமின் சந்ததியா இருந்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் அவருக்கு உணர்த்துறாரு, என்ன சொல்றாரு? பாவம் செய்கிறவன் எதுக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. இப்போ நம்ம என்னென்ன தவறான காரியம் செய்யணுமோ அந்த தவறான காரியத்துக்கு நாமெல்லாம் அடிமை. மது குடிக்கிறவன் மதுவுக்கு அடிமை, சூதாடுறவன் சூதாட்டத்துக்கு அடிமை, போதையில் இருக்கிறவன் போதைக்கு அடிமை, சீரியல் பார்க்குறவங்க சீரியலுக்கு அடிமை, கிரிக்கெட் ஆடுறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸுக்கு அடிமை. அடிமை இல்லையா? புரியுதா? ஆண்டவர் சொல்றாருங்க, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு
அடிமை. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை அடையணும். இன்னைக்கு நம்ம விடுதலை அடைவதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்துக்குள்ளாக இருப்பீங்க, அநேகர் உபத்திரவத்துக்குள்ளாக இருப்பீங்க, அநேக கடன் பாவத்தோடு இருப்பீங்க, அநேகர் என்ன பண்ணுவீங்க? வியாதினால வியாதிக்கு அடிமையாக இருப்பீங்க, குடும்ப பிரச்சனையில அடிமையாக இருப்பீங்க, மற்றவர்களுக்கு நீங்க அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? விடுதலை ஆக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியோட தலைப்பு விடுதலை நாயகன். அல்லேலூயா. நீங்க செய்தியோட தலைப்பு என்ன? விடுதலை நாயகன். இன்னும் வசந்தப்படுத்தலாமா? 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலையும் உண்டு. நீங்க விடுதலை ஆவின்னு சொல்லியாச்சு. அப்ப யார் மூலியமா விடுதலை ஆவீங்க? எப்படி விடுதலை ஆவீங்கன்னு கேள்வி வரும்ல. நீங்க வந்து இப்ப விடுதலை ஆக போறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப சிறைச்சாலை இருக்குதான், இப்ப நம்ம போயிட்டு அவனை பார்த்து தான் சொல்றோம், நீ இப்போ விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண யோசிப்பான், நான் யார் மூலியமா விடுதலை ஆக போறேன், எனக்கு யார் பெயில் கொடுத்தது, எனக்கு யார் வந்து வெளியே எடுக்க போறது அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள வர்றோம், யார் நம்மை விடுதலை ஆகுவா, யாரால் நம்ம விடுதலை ஆக முடியும், எப்படி விடுதலை ஆக முடியாது? ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க இருந்தோ அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. அதுதான் நான் சொல்றோம், புதிய ஆராதனைக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம் சொல்றோம். புதிய ஆராதனை நடக்கும் போது ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்ம மத்தியில அசைவாட மாட்டாரு. யாரால நம்புறீங்க? புதிய ஆராதனை போகணும்னு தெரியும். அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பாடும்போது, ஆவியானவர் வரவேற்று நாம் பாடும்போது, ஆவியானவருடைய பிரசனத்தை நாம் என்ன பண்ண முடியும்? உணர முடியுமா முடியாதா? உணர முடியும் கண்டிப்பா. அதுதான் என்ன சொல்றோம், நம்ம புதிய ஆராதனை பங்கு கொள்ளுங்க, ஆண்டவர் என்ன பண்ணுங்க, துதி எடுக்கும் போது என்ன பண்ண சாத்தான் நம்மளை விட்டு ஓடி போகலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன இருக்கு? விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி இங்க கண்டிப்பா என்ன கிடைக்கும்? நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய ஆவி இருக்கும் போது நமக்கு மெய்யாகவே விடுதலை கண்டிப்பா என்ன பண்ணணும்? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஆவியானவரோடு நம்ம கடந்து செல்ல போறோம். அல்லேலூயா. ஆவியானவரோடு நம்ம கடந்து செல்லும் போது, ஆவியானவரோடு நம்ம இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும்? எல்லா காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரு? விடுதலை நாயகன். அல்லேலூயா. முதலாவது பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போறோம், எதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். உலக பிரகாரமா பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்க போறோம், எதுல இருந்து நமக்கு விடுதலையாளர் கொடுக்க போறாரு, எதுல நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படி நம்ம பார்க்கணும். முதலாவது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. அல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் எதுக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? விடுதலை சொல்லியிருக்காரு. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. நான் என்ன பாவம் செஞ்சுருக்கீங்களா? எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்து கொண்டுதான் இருக்கோம். ஏன்னா நம்மளாம் பாவிகள். ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாவம் என்ன? இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்யும்போது அது கண்டிப்பா அது பாவம் தான். சர்ச்சைக்கு வாழ சொல்லி சர்ச்சைக்கு வராமல் இருந்து பாவம் ஆயிடும். கண்டிப்பா பாவம் தான். எல்லா விஷயமும் பாவம். பாவம் நமக்குள்ளே இருக்கு. அந்த பாவத்துக்கு நம்ம விடுதலை அடையணும். அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ண முடியாது? விடுதலை கொடுக்கிறார். ரோமர் 6:22 படிங்க. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை படிக்கலாமா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். முன்னே நம்ம எதுக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு அடிமையா இருக்கோம்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். படிங்க அடுத்து. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச
சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து படிங்க. பாவத்தினின்று நீங்கள் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கு. நீங்க எதுக்கு அடிமையா போறீங்க? நீதிக்கு அடிமை ஆகணும். அல்லேலூயா. பாவத்துக்கு அடிமை இருக்குன்னா அதுல இருந்து விடுதலை பெற்று நீதிக்கு நாம அடிமையாக வேண்டும். அடுத்து படிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். முன்னே நீங்க என்ன பண்ணீங்க? மாம்சத்தை பலவீனத்திருந்தோம். நம்முடைய மாம்சம் பலவீனத்திருந்தோம். நம்ம பாவம் செய்திருப்போம். அந்த அக்கிரமத்தில் நடக்கும்படி நம்ம என்ன பண்ணுவாங்க? அடிமையா இருந்திருப்போம். இப்ப நீதிக்கு நீங்க ஒப்பு கொடுத்து என்ன பண்ணோம்? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீங்க என்ன பண்ணோம்? உங்கள் அவைகளை என்ன பண்ணோம்? நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். விடுதலை அடைய முடியுமா? அடைய முடியாது. பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடையும் போது நமக்கு என்ன கிடைக்குமா? வார்த்தாபட்சமே 22 நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கணும். பாவத்துக்கு அடிமை நமக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்கவே கிடைக்காது. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். இந்த பாவத்திற்கு விடுதலை பெற்ற நமக்கு கிடைக்கிறது சம்பளம் என்ன? புரிதா? பாவத்துக்கு சம்பளம் மரணம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையினா அது கிடைக்கிற சம்பளம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா நமக்கு சாவே கிடையாது. எல்லாருக்கும் டவுட் வரலாம். மனுஷனா பிறந்த எல்லாருமே என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்ம ஒரு நாள் எல்லாருமே மறித்து போயிடுவோம். ஆனா நீங்க சொல்ற சாவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, உடம்பு சரீரத்துக்கு ஒரு அனுபவிக்க சொல்லல. நீங்க மறித்த பிறகு உங்களுடைய ஆத்மா எங்க போவோம்? அன்னைக்கு வந்து தேவனிடத்துக்கு போவோம். அந்த ஆத்மா மறிக்க கூடாது. அந்த ஆத்மா என்ன பண்ணோம்? நித்திய காலமா என்ன பண்ணோம்? வாழணும், ஆண்டவரோடு இருக்கணும். அதான் இங்க முக்கியம். நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே என்ன? இந்த உலகத்துக்கு காரியத்தை மேல நமக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம மறிச்சாலும் நம்முடைய ஆத்மா மறிக்க கூடாது. அந்த ஆத்மாவும் மறிச்சுன்னா நீங்க எங்க போயிடுவீங்க? நரகத்துக்கு போயிடுவீங்க. அதான் சொல்றாங்க, நரகத்துக்கு போகக்கூடாது. நம்ம பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதாவது விடுதலை அடையணும். அல்லேலூயா. நம்முடைய விடுதலை நாங்கள் முதலாவது எதிர்த்து விடுதலை கொடுத்தாலே பாவத்திலிருந்து விடுதலை கொடுறாங்க. பாவத்திலிருந்து விடுதலை நாம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ள ரொம்ப கடினம் தான் இது. இருந்தாலும் நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஜெபித்து என்ன பண்ணோம்? அதுல இருந்து விடுதலை நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சரீரத்திலிருந்து பலவீனத்திலிருந்து என்ன பண்ண ஒரு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பா கொடுப்பாரு. செக் பண்ணி பாருங்க. ஜெபித்து பாருங்க. கண்டிப்பா ஜெபிக்கும் போது நம்ம பாவ சிந்தனைகள் நம்ம சரீரத்துல கண்டிப்பா அது வரவே வராது. அடுத்து பார்க்கலாமா? லூக்கா 2வது காரியம் எதிலிருந்து நமக்கு விடுதலை தராரு? அல்லேலூயா. லூக்கா 13 எடுத்து வச்சுங்க. 13:12 படி. லூக்கா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அல்லேலூயா. இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்திரீ 18 வருஷமா என்ன பண்றாங்க? முன்னாடி வருஷத்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமா அவங்களை பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி அவங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, 18 வருஷமா அவங்களுக்குள்ள ஒரு ஆவி. என்ன ஆவி அது? பலவீனப்படுத்தும் ஆவி அவங்களுடைய சரீரத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறார். கூனி பார்க்குறீங்களா? இப்ப அதிகமா பார்க்க முடியல. அப்புறம் வயசான நான் எப்படி இருப்பாங்க?
முடிஞ்சே தான் இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, நிமிர முடியாது. இந்த ஸ்திரீக்கும் அதே பிரச்சனை தான். எத்தனை வருஷம்? 18 வருஷம் அவங்களுடைய சரீரம் என்ன இருந்தது? பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த பலவீனப்படுத்துற ஆவியிலிருந்து அவங்க என்ன பண்ணாரு? விடுதலை கொடுக்குறாரு. இதே போல நம்முடைய சரீரத்துக்குள்ள அநேக பலவீனப்படுத்தும் ஆவிகள் இருக்கு. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அன்னைக்கு நம்ம பிரேயர் வச்சோம்ல, வெளிப்படுதா இல்லையா? கண்டிப்பா வெளிப்படுது. அதுல இருந்து ஆண்டு என்ன பண்ணப்படுறாரு? விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய விடுதலை நாயகன் நம்முடைய சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியில் என்ன பண்ணுவாரு? விடுதலையை கொடுக்கிறார். நீங்க எதுல விடுதலை ஆகணும்னு கேட்டீங்களா? அதுக்கான பதில் தான் இது. பலவீனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அது கொடுப்பது யாரு? விடுதலை நாயகன் அழகாகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து என்ன காரியம் பார்க்கலாமா? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எதுல இருந்து நாம் விடுதலை அடையணும் சொல்லுங்க. அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெலிஸ்தியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்னன்னா எதுல இருந்து நாம் விடுதலை அடையணும்னா, அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு ஆண்டு சொன்னார்ல, எந்த அடிமைனா நம்ம அடிமை தனத்தில் இருக்கிறோம். அங்க எகிப்துல நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பார்வோன் ராஜா கிட்ட அவருடைய அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க? அடிமையாகிறாங்க. இன்னைக்கு நாமளும் உலக பிரகாரமான காரியங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்? அடிமையாகிறோம். அவங்க எந்த தேசத்திற்கு ஆண்டு கொண்டு போனாரு? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசாலமான என்ன நலமும் விசாலமான தேசம். என்ன தேசம் அது? கானான் தேசத்திற்கு கொண்டு போறதுக்காக அவங்களை அடிமை நடந்தது விடுதலையாகி கொண்டு வந்தாரு. நாம எதுக்கு போக போறோம்? எதுக்கு போகிறோம்? பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம எதுக்கு அடிமை? எந்த அடிமையிலிருந்து விடுதலை பண்ணோம்? உலக பிரகாரமான அடிமை தனத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? விடுதலையாகி நம்ம எங்க போனோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் யார் போனோம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்தில் அடிமையாகிறாங்களோ அவங்கள எகிப்திலிருந்து அடிமையிலிருந்து விடுதலை ஆக்கி எப்படி பாலத்தில் மூலிகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போனாரோ அதே போல நம்மளையும் அடிமையிலிருந்து விடுதலையாக்கி எங்க கொண்டு போவாரு? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக மாட்டாரா? அந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அடுத்து பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். மூணாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அடிமை ஜனத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. நான்காவது பார்த்தோமா? தானியேல் 3:25. இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இது தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுங்க. அதில் தான் நான் படிக்க போகிறோம். பைபிள் கொண்டு வந்துருக்கோம், பைபிள் தரங்க. தானியேல் பைபிள் இல்லாதவங்க படிக்கிறத காதுள்ளவன் கேட்டு கடவுள் ஆட சொல்லியிருக்காரு. அதனால் காதுள்ளவன் என்ன பண்ணுங்க? கேளுங்க. தானியேல் 3 எடுத்தீங்களா? 25ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நாம கேளுங்க. என்ன சம்பவம் இது தெரியுமா? என்ன சொல்லுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்ன பண்ணாங்க? பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட எதிர்த்து நின்னாங்க. ராஜா என்ன பண்ணாரு? குழப்பிக்கூடாது. அக்கினி ஜுவாலையில
போட்டாரு. அந்த அக்னி ஜுவாலையில் போட்ட பிறகு அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? இறந்துட்டாங்களா? இல்லை, உயிரோட தான் இருந்தாங்க. நமக்கும் அதே போல என்ன வரும்? சோதனை வரும். அந்த அக்னியிலிருந்து நம்ம விடுதலை பெற ஆண்டு என்ன பண்ணுறாரு? வலுவராக இருக்காங்க. சாதாரண மேற்றாக ஆபரேஷன் வந்து ஒரு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஜனங்கள். அந்த தேசத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜா வந்து நலம் விசாரிக்கிறதுக்காக அவங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தாரு. அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜா வந்து ஆர்டர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? ஒரு பொற்சிலையை உருவாக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த சிலையை பார்த்து வணங்கணும். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவேன். தண்டோரை அடித்து என்ன பண்ணாங்க? மக்கள் எல்லாருக்கும் ஆர்டர் போட்டாங்க. நெக்காலம் ஊதுவோம், எல்லாம் வாசிப்போம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள்லாம் வந்து இந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு எடுத்துக்காட்டுனா, வருங்காலத்தில் நமக்கும் அதே மாதிரி நிலைமை தான் வரும். வருகிற காலத்தில் எதிர்காலத்தில் நமக்கு அநேக கஷ்டங்கள் ஒரு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாதுன்னு சொல்லி மறுதளிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க. அதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொல்ல வரேன். அதாவது மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். மணிப்பூரில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்லாம் எப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்கள அடிமைகளாக வைத்து என்ன பண்ணுறாங்க? அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சபைக்கு போகக்கூடாது, ஆண்டவரை ஆரம்பிக்கக்கூடாது, வீட்டு கூட்டம் நடத்தக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறாங்க? அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் மணிப்பூரில். இன்னமும் அந்த சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் யாருக்கும் மீடியாவில் அதை காணுது. ஏன்னா அங்கே மணிப்பூர் மேலே நடக்கிறது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு ஆட்சி. அதே போல தான் இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜா ஒரு ஆர்டர் போட்டால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? யாரும் யாரையும் வாங்கக்கூடாது. பொச்சிலே தான் என்ன பண்ணோம்? வணங்க சொல்லி ஆர்டர் போட்டாங்கன்னா இந்த 3 பேர் எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் எப்படி இருக்கிறாங்க? வணங்கவே மாட்ட சொல்லி அப்படியே ஸ்டடியாக நிற்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களை காப்பாற்றுறதுக்கு வல்லவர் கொடுத்துருக்காரு. அவங்க காப்பாற்றினா கூட பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? பொச்சிலே நாங்கள் வணங்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றது நமக்கு விசுவாசம் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம்மை சோதிப்பார். இவங்க பாருங்க, இவங்க ஆண்டவருக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் என்ன சொல்றாங்க? அவர்களை காப்பாற்ற கூட பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். பாருங்க, ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு காப்பாற்றினா கூட பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம் சொல்லி தைரியமா இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பரிசு தூக்கி அக்னி ஜுவாலையில போட்டுட்டாங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி துன்பம் வரும். நாமளும் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கணும். கொரோனா காலத்தில் என்ன பண்ணாங்க? ஆலயத்தை நடத்தக்கூடாது சொன்னாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஆலயத்தை மூடிதான் வச்சிருந்தோம். ஆனால் இதோட கொடுமையான காலம் இனிமே வரும். பைபிள் படிக்கக்கூடாது, நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இங்கே இருக்கவே கூடாது, ஆண்டவர் நீங்கள் மறுதளிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்மளை குடும்பம் பண்ணுற காலம் கண்டிப்பாக வரும். அந்த நிலையை வரக்கூடாது சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து காரியத்தை மாறுகிற தேவன். ஏன்னா மாற்றி நம்ம காரியத்தை மாற்றி கொடுப்பார் ஜெயமாய். அல்லேலூயா. இங்கே அதான் நடந்தது. அக்னியிலிருந்து விடுதலை கொடுத்தார். நமக்கும் அக்னியிலிருந்து என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுப்பார். அக்னி போன்ற நமக்கு சோதனைகள் வரும்போது, அக்னி போன்ற நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவது? கண்டிப்பாக சாதாரண மனுஷன் காப்பீடு எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் விடுதலையை கொடுப்பார். நம்பிக்கை இருக்கா இல்லையா? நாம் ஆண்டவர்களை நம்ம என்ன பண்ணோம்? வைராக்கியமாய் நாம இருக்கணும். இருக்கும்போது கண்டிப்பாக அவர் விடுதலை கொடுப்பார். அந்த அக்னியில போட போனாங்க. யார் போட போனது? அந்த ராணுவ வீரர்கள். அந்த ராணுவ வீரர்கள் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, ராணுவத்தில் பலசாலியாகிய புருஷர்களுக்கு அடையினா. அதாவது ராணுவத்தில் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? பலசாலி தான் இருப்பாங்க. பலசாலியாக இருக்கிறவங்க தான் ராணுவத்தில் சேர்ப்பாங்க. அந்த ராணுவத்தில் இருக்கிற பலசாலிகளே ஆயிரமான பலசாலியை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம கை காலை கட்டி போடுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாரு. இவங்க தூக்கி போட்டாங்க பாருங்க. அவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க. பாருங்க எவ்வளோ வெப்பம் வந்துருக்காங்க. அவன் பாருங்க அவ்வளோ கொடுமையை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த சேதமும் வரவே இல்லை. ஏன்னா அவங்க யார் மேலே வைக்கிற வைராக்கியமாக இருக்காங்க? கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருக்காங்க. நாமளும் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு வருகிற அக்னியை போன்ற சோதனைகள் வரும்போது அதுலேருந்து நம்ம விடுதலை கொடுக்க நம்முடைய விடுதலை நாயகன் தயாராக இருக்கிறார். தயாராக இருக்கிறா இல்லையா? அல்லேலூயா.
நம்ம விசுவாசிக்கணும். அடுத்து எழுந்து நம்ம விடுதலை பார்க்கலாமா? கொலோசியர் 1:13 படிக்கலாமா? கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே எழுதுறது நமக்கு இருளின் அதிகாரம் மாற்று பண்ணமா இல்லையா? இருளின் அதிகாரம் அகன்று விடு, இயேசு அரசுக்குள் சேர்ந்து விடு. பாருங்க, நீங்க நான் பண்ண போற பிரச்சனை முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு? உணர்த்திட்டாரு. நம்ம இருளின் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? உணர்ந்து போயிருக்கோம். இருளின் அதிகாரம்னா நம்ம பழைய பழக்கவழக்கத்தில் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிச்சத்துக்கு வர வச்சிட்டாரு. வெளிச்சத்துக்கு வர வைத்த நம்ம இன்னமும் எங்க இருக்கிறோம்? இருளின் அதிகாரத்தில் தான் இருக்கோம். அந்த இருள் தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? அதிகாரம் தெரிவித்துக் கொண்டிருக்கிற நம்ம மேல. உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம அடிமைகளாய் இருக்கிறோம். ஒரு காரியம் செய்யணும்னா ஆண்டவரை கேட்டு நம்ம செய்யணும். மற்ற காரியங்களை எப்படி சொல்றதோ, ஜாதகம் பார்க்கறதோ, மற்ற நாள் பார்க்கறதோ, அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. புரிதல் இருக்கும். அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்காது? பரலோக ராஜ்யம் கிடைக்காது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம பிரவேசிக்க முடியாது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோமா? நமக்கு மனசு அப்படி தோணும். ஆனா அதெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி நம்ம எங்க வரணும்? வெளிச்சத்தின் பிள்ளைங்களா வரணும். அதுக்கு யார் உதவி செய்யாது? நம்முடைய விடுதலை நாயகன் நமக்கு விடுதலை செய்ய வளர்கிறாரு. நான் ஜெபித்து நம்ம அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை பெறணும். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். அடுத்து பார்க்கலாமா? சங்கீதம் 146:7. அல்லேலூயா. சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. யார் விடுதலையாக்குறாரு? கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். நம்ம எங்க கட்டுண்டு இருக்கிறோம்? நம்ம யாரும் கட்டி போட்டுருக்கிறது? நம்மளாம் கட்டுண்டு இருக்கோமா? உண்மையாகவே உலகத்தின் காரியங்கள் இல்லாம கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டுகள் இன்னைக்கு அநேகருக்கு என்ன பண்ணாங்க? கட்டுகளை போட்டு கட்டி வைக்கிறாங்க. அவன் முன்னேறக்கூடாது, அவன் ஆசிர்வாதமா இருக்கக்கூடாது. அநேகர் என்ன பண்றாங்க? தங்களுடைய உறவினர்களே சொந்தக்காரர்கள் என்ன பண்றாங்க? விரோதமாக எழுப்பி அவங்களுக்கு ஊழியம் செய்யறாங்களா இல்லையா? மந்திரம் பண்றாங்க. அதுல அநேகர் என்ன பண்றாங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய விசுவாசங்கள் அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாமளும் என்ன பண்ணியிருக்கிறோம்? பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? விடுதலை கொடுக்க போறாரு. அந்த விடுதலை கொடுக்குற யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்ம இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? அடிமையா இருக்கிறோம். அது நம்ம இன்னைக்கு விடுதலையாக போறோம். அதான் கட்டிதக்காரன் தாவீது அதுக்கு இன்னொரு படிக்கலாமா? அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நமக்கு யார் விடுதலை? கர்த்தர் தான் விடுதலை. நம்ம கட்டுண்டு இருக்கோம்னா அவங்க நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து பார்ப்போமா? ரொம்ப முக்கியமானது மத்தேயு 18:27. அல்லேலூயா. மத்தேயு 18:27. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான். 23 படிக்கலாமா? 23 படித்தாதான் நமக்கு புரியும்.
எப்படி எனில் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்றோம் நம்ம. அப்ப அடிமையா இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது இல்ல. அப்ப பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாயிருக்கிறது சொல்றாரு? கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அடிப்படைங்க அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிரங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அல்லேலூயா. புரியுதா? இது இப்போ சம்பவம் இது. ஒரு என்ன பண்ணாங்க, கடன் பட்டான். எவ்வளவு கடனு? 10,000 தாலந்து கடன் பட்டான். ஆனா அந்த கடனை திருப்பி அவனால கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. கடன் வாங்கிட்டான், ஆனா கொடுக்கறதுக்கு அவனுக்கு திராணி இல்லை. இன்னைக்கு நாம அநேக என்ன பண்றோம்? கடனை வாங்கி கடனுக்கு கடன்காரர்களுக்கு அடிமையாய் நாம இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த கடனிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதான் இந்த சம்பவம். என்னன்னா, அந்த ராஜா கிட்ட சொல்றா, என்னால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, எனக்கு என்ன பண்ணுங்க, அவகாசம் கொடுங்க, நான் என்ன பண்றேன், உங்க கடனை தீர்க்கணும்னு சொல்றான். ஆனா என்ன பண்றாரு, ஆண்டவருடைய மனசை மாத்தி என்ன பண்றாரு, நீ எனக்கு என்ன பண்ண தேவையில்ல, கடன் திருப்பி தர தேவையில்ல, என்ன பண்ற, அவங்க மன்னிச்சு விடுதலை சொல்லிட்டு அந்த கடன்ல என்ன பண்றாரு, விடுதலை ஆகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ணலாம், கடன் வாங்கி கடனுக்கு நம்ம அடிமையாக இருக்கலாம். அந்த கடன்ல இருந்து ஆளுநர் நம்மை விடுதலையாக அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரை நம்புறீங்க? கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, ஆளுநர் விடுதலையாக. பாருங்க, இவருக்கு திராணி இல்லை, கொடுக்கறதுக்கு திராணி இல்லை, எப்படி கொடுப்பான்? ஆனா ஆளுநர் என்ன பண்ணாரு, அந்த கடன்காரனுடைய மனசை மாத்தி அவனுக்கு என்ன பண்ணாரு, கடன்ல இருந்து விடுதலை கொடுக்க செய்தார். இன்னைக்கு நம்மளே ஆளுநர் என்ன பண்ணுவாரு, விடுதலை நமக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு, ஐயோ நான் வாங்கின கடனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், பயந்து கொண்டு இருக்கலாம், திராணி இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆளுநருக்கு நாம் ஜெபிக்கும் போது, ஆளுநருக்கு கேட்கும் போது, அந்த விடுதலை நாயகன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுவாரு, அந்த கடன் என்ற விடுதலை அடிமையிலிருந்து நம்மை விடுதலையாக அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது அடுத்து பார்ப்போமா, நம்ம எதிலிருந்து விடுதலையாக 136 எடுத்துங்க. 136 இருந்தால் நம்ம பார்க்க முடிக்க போறோம். அல்லேலூயா. 136:24 சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சத்துருவின் கையில் மாட்டி கொண்டிருக்கீங்களா? சத்துருவன் யாரு? நமக்கு விரோதமாய் செயல்படுறவா, நம்ம பக்கத்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு என்ன பண்ணுவாங்க, தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு பிசினஸ் பண்ணுவோம், நமக்கு என்ன பண்ணுவாங்க, தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம பிசினஸ் முன்னேற முடியாதபடிக்கு நமக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு இருக்கிற சத்துரு அவங்க இன்னைக்கு அநேகர் என்ன பண்ண, நமக்கு சத்துருவாய் எழுப்பி இருக்கலாம். குடும்பத்தில் நமக்கு உறவினர்களே நமக்கு சத்துருவாய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க சொல்றாரு, சத்துருவர் விடுதலை பண்ண வல்லவராக. விடுதலை நாயகன் அந்த சத்துருவின் கையில் இருந்து நமக்கு இடம் பண்ண போறாரு, விடுதலை கொடுக்க போறாரு. ஆண்டவருக்கு நாம நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது அந்த நமக்கு சத்துருவாய் இருக்கிற, நம்ம வேலையில சத்துருவா இருக்கிறாங்களா, நம்ம தொழிலில் போட்டியா இருக்காங்களா, நம்ம குடும்பத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்களா, சத்துருவா இருக்காங்களா, அப்படிப்பட்ட என்ன பண்ண போறாரு, ஆண்டவர் அவர்கள் நம்ம என்ன பண்ண போறாரு,
நாயகன். அல்லேலூயா. யாரை நம்புறீங்க? ஆண்டவருக்கு நம்ம கேட்போம். கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சத்துருவிலிருந்து நம்ம விடுதலை அடைய போறோம். அதுக்கு அடுத்து பார்க்கலாமா? கடைசியா ஆண்டவர் இருந்து விடுதலை பெறும். ஏசாயா 61 எடுத்துங்க. அல்லேலூயா. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயக்கட்டுதலையும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் நடந்து படிங்க. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிறாரு. எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணாரு? விடுதலை. என்னன்னா சிறையில இருந்து நம்மை விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலையா இருக்கிறார். எல்லாம் சொன்னா பாவ சிறை, கடன் சிறை, அடிமை என்கிற சிறை, அது போல சிறையில என்ன பண்ண ஆண்டவர் மொத்தமாய் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இருதயம் முருகனுக்கு நம்ம வந்திருக்கலாம். அல்லேலூயா. பிரச்சனை கண்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இருதயம் அப்படியே நொறுங்கி போயிருக்கலாம், கஷ்டத்தோடு நம்ம வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு சொல்றாரு, இருதயம் நொறுங்குபவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? அடிமையாக. உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்தா சொன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி வந்துச்சு? நாங்க எதுல அடிமையா இருக்கிறோம்? நம்ம அந்த கேள்வி வந்துருக்க. நீங்க இன்னைக்கு விடுதலை ஆக போறீங்கன்னு சொன்ன உடனே நாங்க எதுல இருந்து விடுதலை ஆக போறோம்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அது ஆண்டவர் கொடுத்த பதில். முதலாவது என்ன பதில்? பாவத்திலிருந்து விடுதலை. இரண்டாவது பலவீனத்திலிருந்து விடுதலை. மூணாவது அடிமை இடத்திலிருந்து விடுதலை. நான்காவது அக்கினியிலிருந்து விடுதலை. ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து விடுதலை. ஆறாவது கட்டுகளிலிருந்து விடுதலை. ஏழாவது கடனிலிருந்து விடுதலை. எட்டாவது சத்துருவிலிருந்து விடுதலை. கடைசியா சிறையிலிருந்து விடுதலை. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணாரு? எல்லா காரியங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராகிறார். முதலாவது நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், சத்தியத்தை அறியணும். சத்தியம் சொல்றாங்கல்ல, வேதவர்த்தம் சொல்றாங்கன்னா அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளணும்னா நம்ம வீட்டில் போய் நம்ம சொன்னது உண்மையா பொய்யா சொல்லிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிள் எடுத்து படிக்க தெரிஞ்சவங்க படிக்கணும், படிக்க தெரியாதவங்க மற்ற வீடு கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியும் போது நம்ம சத்தியத்தை அறிவதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாகும். நம்ம சத்தியத்தை அறியாமல்னா இன்னமும் நம்ம விடுதலையாக பண்ண போறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, சத்தியத்தை நீங்க அறிந்தால்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? விடுதலையாக முடியும். எழுந்திருப்போமா? படித்தாலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்னைக்கு தலைப்பினா பார்த்த விடுதலை நாயகன். விடுதலை நாயகன் நமக்கு என்ன சொல்றாரு? வெற்றி தெரிகிறாரு. ஒரு பாட்டு பண்ணுறதுல விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம்.
விடுதலை நாயகன் வெற்றியை காண்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு இடம் வரும், வெற்றி வரும், ஆனந்தம் வரும். நாங்கள் எப்படி நம்ம ஆனந்தம் நோக்கி பார்ப்போம். எங்கள் நிகழ்ச்சிக்கு நல்லதாக பண்ணி அப்பா பிறகு அறிமான காலை வேலைக்காக நிறுவனம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எப்பொழுது ஆனதே நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தை ஆனதே நாங்கள் ஆனதே எங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் உணர்ந்ததை நாங்கள் அறிகிறோம். அப்பா நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விடுதலை நாயகராக இருக்கிற நீர் அப்பா இந்த சொன்ன காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து நாங்கள் ஆனதே உங்களுடைய நித்திய ஜீவன் நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய பரலோகத்தில் நாங்கள் சேர்க்கப்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா இதற்கானதே தடையாக இருக்கிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு செய்யுங்கப்பா. தந்துருவானங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்க உங்களுக்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறது செய்யுங்க. துணிங்க நமக்கு மேலாமல் செலுத்துகிறோம். 8 வயசு முதல் ஆமாம்.